வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பெருங்காமநல்லூரில் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடி உயிர்நீத்த தியாகிகளின் 106வது நினைவு நாளை முன்னிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஏற்கனவே 2019, 21 எப்படியோ மக்களை ஏமாற்றி பிஜேபி தமிழ்நாட்டிற்கு வந்தால் ஆபத்து என்றெல்லாம் பூச்சாண்டி காமிட்டு ஆட்சிக்கு வந்தார்கள். 21க்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 80% மேல் முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பணபலத்தால் பணநாயகத்தால் வென்றுவிடலாம் என்று அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக இந்த முறை கொடுங்கோல் திமுக ஆட்சி வீழ்த்தப்படும். மீண்டும் தமிழ்நாட்டில் மக்களாட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் உருவாகும். போன எம்பி எலெக்ஷன் வரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றினார்கள். இன்றைக்கு ரம்ஜானே உலக நாடுகளில் இந்தியாவில் தான் இஸ்லாமிய சொந்தங்கள் ஓரளவு நிம்மதியாக கொண்டாட முடிந்தது. நீங்க பாகிஸ்தானா இருக்கட்டும், ஈவன் ஸ்ரீலங்காலையும் நிதி நெருக்கடி, கடுமையான நிதி பற்றாக்குறை, அங்கும் கொண்டாட முடியவில்லை. பங்களாதேஷ் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஈரான் நாடுகளில், ஈரான் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த போர்னால அங்கே இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும் மற்றும் வாழ்கின்ற அனைவருமே ரம்ஜான் நோன்பை சரியாக கொண்டாட முடியவில்லை. ஆனால் இங்கே மோடி அவர்களின் ஆட்சி இருப்பதால் தான் இந்தியாவில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இங்கே இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக ரமலான் நோன்பு கொண்டாட முடிந்தது. அதை அவர்கள் எல்லாம் உணர்ந்து வருகிறார்கள். இன்னொன்று, இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. எங்கும் சிறுபான்மையர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அவர்களால் பாதிப்பு வரும் என்று பொய் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக மோடி அவர்களின் ஆட்சி தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறுகிறது. ஒரு சில மாநிலங்களை தவிர பல மாநிலங்களில் மோடி அவர்களின் ஆட்சி தான், பாஜக ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும். அங்கெல்லாம் சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு மிரட்டலோ அச்சுறுத்தலோ பாதிப்போ கிடையாது. அதனால்தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை மக்கள் இனி திமுகவிடம் ஏமாற மாட்டார்கள். உறுதியாக மத்தியிலிருந்து எல்லா திட்டங்களையும் உரிமையோடு பெற்றுத் தருவதற்கு ஒரு நல்லிணக்கத்தோடு மத்திய மாநில அரசுகள் இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும், அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி தருவதற்கு இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்தார். The poll bugle has been sounded. The BJP candidate list has been released. Very experienced Karyakartas who have served Tamil Nadu, who have served the people of Tamil Nadu for several years, several decades, committed to a better future for Tamil Nadu and the people of Tamil Nadu, committed to preserving our culture, our language, our pride of Tamil Nadu. They will serve the people with full dedication, and I am confident that all the candidates of the BJP will emerge victorious and the NDA alliance will form the next government in Tamil Nadu under the leadership of Thiru Edappadi Palaniswamy and our partners. Mr. Shanmugam is here with me, Mr. Nayanar, President of BJP, Mr. Murugan, the Union Minister. All of us will be working collectively for the success of NDA under the leadership of Prime Minister Narendra Modi at the center and Edappadi Palaniswamy ji in the state. We will give a good government
double engine of development, fast development and better future for every section of Tamil Nadu, for the farmers, for the fishermen, for our youth, for our sisters and daughters, the women of Tamil Nadu, small businesses and traders. Every section of society is looking for change, change for good, change for NDA. Candidates are selected based on the inputs from the state and the desire of each candidate, where he would like to serve, in what capacity he would like to serve. All things are taken into consideration. He is a dedicated soldier of the party, and he has a desire to work across the state rather than being restricted to one constituency. First draft of the manifesto has been prepared. We will be studying it and discussing it with the central leadership and coming out with the manifesto in a few days' time. Vanakkam. விருதுநகர் மற்றும் விருதுநகர் வடக்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்ற கருத்து தெரிவிப்பு இன்று கூட வந்திருக்கிறது. ஆக திமுக வாய்க்காக பேசி வருகிறது. பொய்யான கருத்தை வைத்து போலிகளை விளைத்து மீண்டும் வெற்றி பெறலாம் என்பதற்காக பொய்யான வாக்குறுதி சொல்கின்ற திமுகவை இந்த தேர்தலில் முடித்துவிட வேண்டும். திமுக கூட்டணியை முடித்துவிட வேண்டும். அங்கே கூட்டணியில் வரக்கூடிய யார்? தேமுதிக. எந்த லட்சியத்திற்காக திமுகவோடு சென்றார்கள்? அதிமுக தொண்டன் குருதிய ரத்தத்தை வேறாக சிந்தி அவருடைய வெற்றிக்காக உழைத்தார். அவருடைய நேரடிய ஈரம் காங்கிரஸ் கூட்டணி மாறிய துறைகளுக்கு இந்த தேர்தலில் சரியான சம்பளத்தை இருக்க வேண்டும். அதிமுக தொண்டர்கள் தேமுதிக வேறு அதிமுக வேறு வேறுபாடு கலப்பணி ஆற்றினார்கள் இருக்கிற பாராளுமன்ற தொகுதியிலே. அவர்கள் சிந்திய வேலையை காங்கிரஸ் கூட்டணி மாறிய திட்டமிட்டது. அவர்கள் சரியான பாடத்தை தமிழக மக்கள், விருதுநகர் மக்கள் இருக்க வேண்டும். விருதுநகர் மக்கள் விசுவாசத்துக்கு பேர் போனவர்கள், நன்றிக்கு பேர் போன மக்கள் விருதுநகர் தொகுதி மக்கள். ஆக நன்றி உணர்வோடு நம்மை வேலை செய்கின்ற விதமாக பணத்துக்கும் பதவிக்குமாக ஓடி இருக்கின்ற தேமுதிக கட்சியின் வேட்பாளர் யார் இருந்தாலும் அவர்களை தோற்கடித்து அதிமுக வெற்றி பெற செய்யப்படுவீர்கள். தென்காசி மாவட்டம் புளியரை அடுத்த புதூரில் விசிக வர்த்தக அணி மாநில துணை அமைப்பாளரான மோசஸ் வீட்டில் திமுகவினர் பண பட்டுவாடா செய்வதாக வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அவரது வீட்டில் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். வீட்டில் இருந்த பல்வேறு ஆவணங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தினர். சோதனை முடிந்து ஆவணங்களை எடுத்து சென்றதாக தெரிகிறது. மேலும் பணம் கைப்பற்றப்பட்டது குறித்த விவரங்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை. இவரது வீட்டில் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தற்போது சட்டசபை தேர்தலின் போதும் சோதனை நடத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.